இந்த நாளில் இருக்கவங்களுடைய தன்மை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, இந்த நாளில் இருக்கவங்க வந்து எதையும் வந்து தனித்தன்மையுடன் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். அதாவது ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு, ஒரு கூட்டத்தில் ஒரு 10 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா 10 பேர் ஒரு மாதிரி கருத்து சொல்றாங்க, இல்லை 10 பேர்ல அதிகபட்சமான ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா, இந்த 4 என்ன இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக ஒரு கருத்தை வந்து தெரிவிக்க பேசும்போது எதிர்கருத்துக்கள் அவங்களோட பேச்சில் அதிகமாக வரும். இந்த 5க்கு உட்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும்னா பயங்கர ஃபாஸ்டான எண்ண ஓட்டம் இருக்கும். அந்த 5 வந்து சப்போர்ட் பண்ணிச்சுனாவே கண்டிப்பாக தைரியமாக பிஸ்னஸ் தொடங்கலாம். இந்த 6க்கு வந்து என்னன்னா இது சுக்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க, அசுர குரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம். அதாவது எந்த கலையையும் அசுரத்தனமாக முயற்சி செய்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த 64 கலைகள் பற்றியும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதில் ஏதாவது 2-3 கலையில் வந்து மிக சிறப்பான ஆற்றல் இருக்கும். பக்தி கஃபே தமிழ் நேயர்களுக்கு ஆரா பாபுஜியின் அன்பான வணக்கங்கள். போன காணொலியில் வந்து எண்களை பற்றி நம்ம வந்து எண் கணிதம்னா என்ன அப்படின்ற ஒரு தகவல் நான் கொடுத்துருந்தேன். அது இல்லாமல் 1க்கு உட்பட்ட ஆதிக்கத்துக்கு உட்பட்ட எண்கள் அப்படின்னு சொல்லி பிறந்த நாட்களை வச்சு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கு நான் சொல்லியிருந்தேன், 3ஆம் நம்பருக்கும் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து பகிர்வு, இன்றைக்கி காணொலி என்ன அப்படின்னா 4, 5, 6 இது சம்பந்தமான தேதிகளில் பிறந்தவங்களுடைய வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவு. இப்போ வந்து 4 அப்படின்ற எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த 4ன்ற எண்ணம் எப்படின்னா 4, 13, 22, 31 இந்த 4 தேதிகளில் கூட்டினீங்கன்னா அதோட எண் வந்து 4. இந்த 4ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா ஜோதிடத்துலனா ராகுக்கு உட்பட்டவங்க, ராகுவோட பிளானட்டுக்கு வரவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எண் கணிதத்துலேயும் அப்படி தான், ஜோதிடத்துலேயும் அப்படி தான். இந்த 4ல் இருக்கவங்களுடைய தன்மை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, இந்த 4ல் இருக்கவங்க வந்து எதையும் வந்து தனித்தன்மையுடன் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். எதையும் வந்து தனித்தன்மையோடு செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் தலைகீழான கோணத்தில் பார்ப்பவர்கள். அதாவது நேராக ஒரு பார்வை இருக்குது அப்படின்னா அவங்க தலைகீழாக யோசிப்பாங்க. இந்த கான்செப்டை வந்து தலைகீழாக யோசி அடிப்படையிலிருந்து, அதாவது அந்த அடிப்படையிலிருந்து சிந்திப்பது அவரோட தனித்தன்மை அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்கள வந்து கட்டுப்படுத்துவது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட பிடிக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் தனித்தன்மையோடு பார்க்குறாங்களா, தலைகீழான கோணத்தில் பார்க்குறாங்களா, எதிர்மறையான கோணத்தில் பார்க்குறாங்களா, அதனால் என்ன ஆச்சுன்னா பலருடன் கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே இருக்கும். அவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இல்லை வெளி வாட்களாக இருந்தாலும் சரி, இவங்க வந்து பார்த்திங்கன்னா கருத்துக்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும், இவங்க சொல்லக்கூடிய பார்வை வேறு மாதிரி இருக்கும். அதனால் ஆச்சுன்னா நிறைய இடத்துல வந்து பிறருடன் ஒத்துப்போவது ரொம்ப சிரமமான காரியமாக இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து பேசும்போது ரொம்ப வார்த்தையில் கவனம் வச்சு பேச வேண்டும். ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த கருத்தை உடனே வெளி சொல்லுவாங்க. அதாவது ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு, ஒரு கூட்டத்தில் ஒரு 10 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா 10 பேர் ஒரு மாதிரி கருத்து சொல்கிறாங்க, இல்லை 10 பேரில் அதிகபட்சமான ஒரு கருத்தை சொல்கிறாங்கன்னா இந்த 4 என்ன இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக ஒரு கருத்தை வந்து தெரிவிக்க பேசும்போது எதிர்கருத்துக்கள் அவங்களோட பேச்சில் அதிகமாக வரும். நல்ல பேச்சாற்றலும் இருக்கும். பேச்சில் அதிகமாக எதிர்கருத்து வரனால பேசும்போது கொஞ்சம் கவனம் வைத்து பேசணும்னா நம்ம நிறைய விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு கூட்டத்தை இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். இவங்க மனதில் ரொம்ப நல்ல எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இவங்க. ஆனால் மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலை வந்து உருவாக்கி கொண்டே இருக்கும் இந்த 4ல் இருக்கவங்க. ஸோ இந்த 4 பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு அந்த ஆன்மீகம் அமானுஷ கலைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதன் மீது ரொம்ப நாட்டம் வந்து அதிகமாக வரும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், அமானுஷம் சார்ந்த விஷயங்கள், பக்தி சார்ந்த விஷயங்கள், தியானம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக போகும். அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அமானுஷ கலைகள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மந்திரம், தந்திரம், யந்திரம், மனோவசியம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம், இந்த மாதிரி கலைகள் எல்லாம் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி கலைகளில் ஆர்வம் அதிகம் மட்டும் இல்லாமல் அதில் ஈடுபடவும் ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து நிறைய வெளிநாடு பயணங்களில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த 4 சார்ந்தவங்க வெளிநாடு பயணம் வந்து எளிதாக அவங்களுக்கு நடக்கும். வெளிநாட்டில் வந்து வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய யோகம் எல்லாமே இந்த 4 வைப்ரேஷன்ஸ் இருக்கும். இந்த 4க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூச்ச சுபாவம் கொஞ்சம் அதிகம் தான் இவங்களுக்கு. அந்த கூச்ச சுபாவம் அதிகம், அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க அவருக்கு வாய்ப்பு கிடைச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நல்லாவே பேச ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த ஆரம்பத்தில் ஒரு ஸ்டக்கு நடக்கும். அந்த இடத்துல எல்லாரும் சைலண்டாக தான் இருப்பாங்க. பேசுறதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்தா அவங்க ரொம்ப வந்து சிறப்பாக பேசுவாங்க. அது இல்லாமல் எதையுமே படாருன்னு எதிர்த்து அவங்க வந்து கருத்துக்களை சொல்லுவாங்க. நிறைய பார்த்திங்கன்னா இந்த அரசியலில் இந்த 4 இருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பாலிடிக்ஸில் போகலான்னா, இப்போ ஒரு கட்சியை வளர்த்து எடுக்கணும் அப்படின்னா அவங்க 4காரங்க தலைமை கொடுத்தோம் அப்படின்னா அது எந்த கட்சியாக இருந்தாலும் அப்படி வளர்த்து மேலே கொண்டு வந்து ஒரு பேரை தெரிய வைக்கிறதுக்கான அந்த கட்சியோட பேரை தெரிய வைக்கிறதுக்கான ஆற்றலை கூட கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா எதிர்கருத்துக்களை ஆளுங்கட்சி மேலேயோ இல்லை வந்து மற்ற கட்சிகள் மேலே எதிர்கருத்துக்கள் சொல்லி அவங்க புகழக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் என்ன சொல்லுவாங்க, 4 இருக்கவங்க எதிர்கட்சியில் இருந்தால் அந்த கட்சி வந்து மேலே வளரும் அப்படின்ற தகவல்லாம் எண்கணித சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இந்த 4க்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எதையும் அடிப்படையிலிருந்து சிந்திப்பது, எதையும் தலைகீழான கோணத்தில் பார்ப்பது,
அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மனதில் நல்ல எண்ணத்துடன் இருக்கக்கூடியவங்க, ஆனால் பிறரால் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலை உருவாகி கொண்டே இருக்கும். அதேமாதிரி ஆன்மீக மற்றும் அமானுஷ கலைகளை மிகப்பெரிய நாட்டம் கொண்டவர்கள் இந்த நாள் இருக்கவங்க. வெளிநாட்டு வர்த்தகம் அப்படின்றது, அது இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் அதில் பிரம்மாண்டம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த நாள். அதாவது என்னென்னா 10 ரூபாய்க்கு 10 ரூபாவில் முடிய வேண்டிய விஷயத்த 12 ரூபா 13 ரூபாய்க்கு இழுத்துட்டு போவாங்க. ஏன்னா எதை பண்ணாலும் ஒரு பிரம்மாண்டம் இருக்கணும் அந்த இடத்துல அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி சிம்பிளாக ஒரு விஷயம் இருக்குன்னா கூட அந்த சிம்பிளான விஷயத்தை பிரம்மாண்டமாக காமிக்கணும் அப்படின்ற ஒரு மனம் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு பிரம்மாண்டத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஆட்கள்ன்றதால அவங்க பார்த்திங்கன்னா நிறைய இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, வெளிநாடுகளில் பயணம் பண்ணுறது, வெளிநாட்டில் வேலை பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு நிறைய வைப்ரேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஆனால் 4 மட்டும் வச்சுக்கிட்டு 4 எனக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னா அது வைப்ரேஷன் மாறும். இப்போ வந்து எனக்கு நான் சொன்னேன் இல்லையா 3 நம்பர் 4 நம்பர் வந்து ஒரு மனிதனுக்கு சப்போர்ட் பண்ணும், அது அவன் வைப்ரேஷன்லாம் அவன் வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அதில் 4 கூட சேர்ந்து வேறு இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து தான் அந்த 4க்கான தன்மை முழுவதும் ஒரு பெறுவாரா இல்லையான்றது தெரிஞ்சுக்க முடியும். சில பேருக்கு வந்து 2 நாள் 3 நாள்லாம் சப்போர்ட் பண்ணும், ஒரே 3 விஷயத்தில் 4 நாளாக சப்போர்ட் பண்ணும். அப்போ என்ன ஆகுனா இந்த தன்மையெல்லாம் வீக்காக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை வந்து முழு விஷயங்களை கணிப்பு தெரிஞ்சுக்கிட்டோன்னா இவங்க வந்து மிக சிறப்பான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நான் பொதுவான இயல்புகளை தான் 4 பற்றி சொன்னேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் எண் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 5ஆம் எண் பார்த்திங்கன்னா 5, 14, 23 இந்த 3 நம்பரில் பிறந்தவங்க, இந்த 3 தேதிகளில் பிறந்தவங்களாம் 5க்கு உட்பட்டவங்களாக இருக்காங்க. இந்த 5க்கு உட்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா இவங்களோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்குன்னா பயங்கர ஃபாஸ்ட்டான எண்ண ஓட்டம் இருக்கும். சிந்தனையும் எண்ணமும் மிக வேகமாக ஓடக்கூடிய நபர்கள். சிறிது நேரம் கூட சும்மா இருக்க பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு வேகமான செயல்பாடு, வேகமான மனநிலை ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்து என்று அடுத்து என்ன பண்ணும் இந்த மாதிரி ஒரு திங்கிங் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இவங்க. ஏன் அப்படின்னா இவங்க புத்தி சார்ந்தவர்கள். இவங்க புத்தி சார்ந்து தான் இவங்க தீர்மானிப்பாங்க. மனம் சார்ந்தெல்லாம் கூட தீர்மானிக்க மாட்டாங்க. புத்தி தான் பிரதானமாக வேலை செய்யும். அப்போ என்னென்னா பணத்தின் மீது தீவிர மோகம் ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் வந்து இந்த 5க்கு இருக்குது. தீவிர மோகம் இருக்கும். அதில் எந்த வகையிலேனும் முயன்று பணத்தை சம்பாதித்து விடக்கூடியவர்கள். எப்படியாவது வந்து அவங்க பணத்தை கொண்டு வந்துடுவாங்க. ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்க கையில் பணத்தை புழங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. அந்த 5 வந்து சப்போர்ட் பண்ணிச்சுனாவே கண்டிப்பாக தைரியமாக பிஸ்னஸ் தொடங்கலாம். இந்த 5 வந்து வியாபார திறமை, வியாபார நுணுக்கம் அமைய பெற்றவர்கள்னு சொல்லலாம். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் அவங்க கிட்ட இருக்குன்னா இவங்க வந்து ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாதரசத்தின் இயல்புன்னு இல்லையா, அந்த மாதிரி வளைந்து நெளிந்து கொடுத்து காரியத்தை சாதித்து கொள்வர்கள்லாம் கண்டிப்பாக இந்த 5க்கு உட்பட்டவங்க இருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதெல்லாம் அங்கே நடக்கும். இவங்ககிட்ட என்ன நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னா, நான் சொல்கிறேன் இல்லையா, இவங்க வந்து வேகமான சிந்தனை, எண்ண ஓட்டம், அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம். இவங்ககிட்ட ஒரு மைனஸ் என்னென்னா நிரந்தரமான லட்சியம் கொள்கையெல்லாம் இருக்கவே இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து எப்படி மாறும்னா பாதியில் விட்டு மாற மாட்டாங்க. ஒரு லட்சியம் இருக்கும், அதை அடைஞ்சிருவாங்க. அடைஞ்ச உடனே புதுசாக ஒரு லட்சியத்தை கிரியேட் பண்ணுவாங்க. புதுசாக ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு டார்கெட் வைப்பாங்க. அதை போய் அடைவாங்க, திருப்பி அங்கேருந்து மாறுவாங்க. இப்படி மாறுதலை மனம் விரும்பி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. இது ஒரு விஷயங்கள். நிரந்தரமான லட்சியம் கொள்கை இருக்காது, எப்போ எதை பண்ணுவாங்கன்னு தெரியாது, அது மாறிட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் வந்து இவங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் என்னென்னா, இப்போ அவங்க பணத்தின் மீது தீவிர மோகம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, பணத்தை பற்றியான விஷயங்கள், அதை எப்படியாவது சம்பாதிச்சிடணும் அப்படின்னும் போது சில நேரங்களில் பணம் ஈட்ட மனம் தவறான வழியை நாடக்கூடியவர்கள் 5ல் இருப்பாங்க. அதாவது கொஞ்சமாக உழைக்கணும், அதிகமாக பணம் வரணும் அப்படின்னும் போது சில இல்லீகலான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சும்மா எது வேணா இருக்கட்டும், அது கேம்பிளிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று. 1 லட்ச ரூபா கொடுத்தா நாளைக்கு ஒரு 2 நாளில் ஒரு 1.5 லட்ச ரூபா தரேன்றாங்க. 2 லட்ச ரூபா கொடுத்தா ஒரு மாதம் 50,000 தரேன்றாங்க. இப்படின்ற அந்த மாதிரி ஒரு விளம்பரத்தில் ஈர்க்கப்பட்டு இவங்க போய் எளிதாக சம்பாதிக்கணுன்றதுக்காக இவங்க வந்து பணத்தை போட்டு மாட்டிக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் கவனம் வேணும். இந்த ஒரு விஷயம் அவங்ககிட்ட நெகட்டிவ். இன்னொன்று என்னென்னா நிறைய கால்குலேஷன் பண்ணுவாங்க. நிறைய கால்குலேஷன் மைண்ட் இருக்கும். அந்த கால்குலேஷன் இருந்துச்சு அப்படின்னாவே என்ன ஆகும்னா குழப்பங்கள் அதிகமாக ஏற்படும் அவங்களுக்கு. ஏன்னா எதை பார்த்தாலும் ஒரு கால்குலேஷன் இருக்கும். நீங்கள் யார் கூட பழகினாலும் இவங்ககிட்ட நமக்கு என்ன பர்பஸ், இவங்க நமக்கு வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்ற மைண்டெல்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இது நான் சொல்கிறது எல்லாமே அந்த 5க்குள்ளே மொத்தமும் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கணும். அது கூட சேர்ந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து சில விஷயங்களை வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ அந்த 5ன்றது பாருங்கள், பாதரசத்தின் இயல்பை கொண்டவர் அப்படின்னா அது நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கக்கூடியது தான். நல்ல ஃபாஸ்ட்டாக வேகம், சிந்தனை வேகம், எண்ண ஓட்டம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுவும் நல்ல விஷயங்கள். எந்த ஏதாவது ஒரு வகையில் பணம் கையில் புழங்கி கொண்டே இருக்குன்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. வியாபார திறமை, வியாபார நுணுக்கம் சொல்லிட்டேன்ல, இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா நிறைய கணக்கு போடும்போது என்ன ஆகுனா அவங்க ப்ரெஷர் ஆகிடுவாங்க. அவங்களே கணக்கு போட்டுகிட்டே இருப்பாங்க. அது நடக்கலை அப்படின்னும் போது ஒரு மன அழுத்தம் வந்துடும். அதனால் என்ன ஆகுதுன்னா உடலில் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். இது வந்து இயல்பாக அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ உழைப்பு கொஞ்சமாக இருக்கணும், பலன் அதிகமாக இருக்கிற மாதிரி துறையை தான் விரும்புவாங்க.
ஸோ இதெல்லாம் 5க்கு உட்பட்டவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் இருப்பாங்க. இது கூட 2 சேர்ந்துருக்கலாம், இல்லை இது கூட 3 சேர்ந்துருக்கலாம், இல்லை 9 சேர்ந்துருக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா இந்த தன்மை மற்ற எண்களுக்கான தன்மை சேர்ந்து அது ஒரு பரிணாமமாக அவங்களோட குணங்கள் மாறும்பொழுது அது ரொம்ப இனிமையாகவும் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஆச்சரியமாகவும் அபூர்வமாகவும் இருக்கும். அது முழுவதும் உங்களை பற்றியான கணிப்பு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுடைய பாதை தெளிவாயிடும். எந்த வியாபாரமாக இருந்தாலும் இவங்க முதல்ல உள்ளே இறங்கி போடுவாங்க. அதெல்லாம் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் சம்மந்தமான விஷயங்கள் அதிகமாக பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய பணம் சார்ந்த விஷயங்களை அதிகமான ஃபீல்டில் வந்து இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணுக்கு உட்பட்டவர்கள். 6 அப்படின்னா 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி, இவங்கெல்லாம் 6. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 6 வரும். இந்த தேதிகளில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6க்கு வந்து என்னென்னா இது சுக்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க, அசுர குரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம். அதாவது எந்த கலையையும் அசுரத்தனமாக முயற்சி செய்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்குது ஒன்று. அதே மாதிரி இந்த 64 கலைகள் பற்றியும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதில் ஏதாவது 2-3 கலையில் வந்து மிக சிறப்பான ஆற்றல் இருக்கும். எல்லா கலையை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த 6 வைப்ரேஷன் இருந்தால் அந்த 6 வைப்ரேஷன் கொஞ்சம் இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் எல்லா கலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்களோட கையிலையும் பார்த்திங்கன்னா பணம் புழங்கிட்டே இருக்கும். இவங்க எப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது லக்ஸூரியஸ் லைஃப்பை விரும்புகிறவங்கலாம் இந்த 6க்கு உட்பட்டவர்கள் இருப்பாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு லைஃப்பை விரும்பணுன்னா அந்த 6. அவர் ஏழையாக இருந்தால் கூட அவன் 6ல் இருக்கான் அப்படின்னா அவன் அந்த இருக்கக்கூடிய சூழலில் அந்த இருக்கக்கூடிய இடத்துல அவன் வந்து அவனுடைய கம்ஃபர்ட்டை வந்து விட்டு கொடுக்க மாட்டான். அதாவது அவனுடைய சுகத்தை வந்து விட்டு கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ ரொம்ப ரொம்ப சுகமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக அவங்களுடைய திங்கிங் அப்படி தான் இருக்கும். அழகை மிக விரும்பக்கூடிய நபர், அலங்கார பிரியர்னு கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்களுடைய அழகுக்கு வந்து அவங்க நிறைய விஷயங்கள் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா நேச்சுரலாக இல்லாமல் வந்து ஆர்டிஃபிஷியலாக கூட நிறைய ஆட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம்ஸு, காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா 6க்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி தன்னை அழகாக்கிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இவங்க ஒரு விஷயம். அதே மாதிரி எந்த கலையும் இவங்க கற்றுப்பாங்க. நிறைய சினிமா துறைகளில் இவங்க கண்டிப்பாக நிறைய சினிமா துறைகளில் இருப்பாங்க. தொழில் சார்ந்த துறைகள்லையும் இருப்பாங்க. இவங்களும் உலகம் முழுக்க வந்து தொழில் செய்யக்கூடியது, உலகம் முழுக்க வந்து பயணம் பண்ணக்கூடிய வைப்ரேஷன்ஸ்லாம் இந்த 6க்கு இருக்கும். அதே மாதிரி அரசியல்லையும் இவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. இவங்க பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் பாலிஷ்டாக கொஞ்சம் அழகாக பண்ணிட்டு போகிற செக்மெண்ட்டாக அவங்க பார்ப்பாங்க. இப்போ வந்து காஸ்மெட்டிக்ஸு, டெக்ஸ்டைல்ஸு, இப்போது டிசைனிங் செக்டார்ஸு, இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 6ஓட ஆதிக்கம் கண்டிப்பாக இருக்கும். அதாவது லக்ஸூரியஸ் சொல்லிட்டேன் இல்லையா, இவங்களும் கடின உழைப்பை விரும்பவே மாட்டாங்க, மூளை உழைப்பை மட்டும் தான் விரும்புவாங்க. ஹார்ட் ஒர்க்கு சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்காது. ஒரே இடத்துல உட்காந்து எல்லாமே வரணும் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 6 இருக்கவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வரும். இவங்களுக்கு என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா நன்மையும் தீமையும் பெண்களால் மட்டும் அமையும். நீங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட நன்மை நடந்தாலும் பெண்ணால் அமையும், தீமை நடந்தாலும் பெண்ணால் அமையும். அந்த மாதிரி ஒரு ஆற்றலும் இந்த 6க்கு இருக்குது. இவங்களுக்கும் வந்து இந்த கம்ஃபர்ட் இல்லையா, அவங்க கம்ஃபர்ட்டுக்காக வந்து அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்னஸ்க்காக இவங்களுக்கும் அந்த சுயநலம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இவங்க எப்படின்னா இந்த 6 எப்படின்னா இப்போ அவங்க சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அது வந்து இப்போ கம்ஃபர்ட் இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஒரு சீட் வேணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா உடனடியாக அதை மாற்றிடுவாங்க. மாற்றினா மட்டும்தான் அவங்க வைப்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் மாற்றாமல் அவங்க போய் யார்கிட்ட ஆலோசனை கேட்டு இதை மாற்றிடலான்னு இருக்கேன், இந்த மொபைலாக இருக்கட்டும் இல்லை சேராக இருக்கட்டும், இல்லை அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த மன வருத்தத்திலேயே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஆற்றல் கீழே இறங்கிடும். அப்போ வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்களால போக முடியாது. ஸோ அதனால் 6 சம்மந்தப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ தயவுசெய்து அதை மாற்றிடுங்க. அதுக்காக நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அதோட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வைப்ரேஷன் இந்த 6க்கு இருக்குது. சொஃபஸ்டிகேட்டட், லக்ஸூரியஸ், இது எல்லாமே அந்த சுக்ரன்னு சொன்னாவே உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஏதாவது ஒரு சொகுசான ஒரு காரு, வீடு, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்துச்சுன்னா அவனுக்கு சுக்கிரன் வந்து உச்சத்தில் இருக்கான் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஏன்னா இது மனம் வந்து இப்படி தான் அவங்களுக்கு விரும்பும். இவங்க மனம் வந்து எப்போதும் அழகான பொருட்களை பற்றி, இனிய நிகழ்ச்சிகளை பற்றி, நல்ல ஒரு சுகமான இசையை பற்றி ஆசை போட்டே இருக்கும். இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டு, மீடியா, இதிலெல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த 6 சம்மந்தப்பட்டவங்க பியூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எது இன்டீரியராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இதுகளில் வந்து அவங்க போனாங்கன்னா மிக சிறப்பான ஒரு ஆற்றலை வந்து அவங்க அடைவாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நம்ம 4ஆம் தேதி பிறந்தவங்கள பார்த்தோம், 5ஆம் தேதி பிறந்தவங்களை பார்த்தோம், 6ஆம் தேதி பிறந்தவங்கள பார்த்தோம். இது பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும். இது மட்டுமே அப்படியே உங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய நபர்களுக்கு இது மேட்ச் ஆகும், எனக்கு நல்லா தெரியும் இந்த துறையில் இருக்கிறதுனால. இருந்தாலும் இன்னும் அடிஷ்னலாக உங்களுக்கு எதெல்லாம் மேட்ச் ஆகும் அப்படின்னு உங்களோட மொத்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, மகிழ்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.